ஹேண்ட் பண்ணன் வினாதான் அவங்க டிவி ஃப்ரீ அட்வைஸ். இப்போ ரீசெண்டாக சீரம் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் தெளிவாக சொல்லி ஒரு கூட்டம் நடத்தணும், பொதுக்குழு கூட்டம் சொல்லி. ஆனாலும் ஒரு வடக்கு மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருந்தவன் குடும்பத்தோட இங்கே தங்கி இந்த சேலமில் வந்து தளபதி பார்க்கணும்னு சொல்லி விருப்பத்தோடு வந்து கொடுக்காத பாசு வாங்கி உள்ளே வந்துருக்கான். நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், கர்ப்பிணி பெண் வரக்கூடாது, இந்த மாதிரி மாற்றத்தினர்கள் வரக்கூடாது, உடம்பு சரியாக வரக்கூடாது சொல்லி கேட்காம வந்துருக்காங்க. அது நம்ம ஆளுங்கள வேற ஆளுங்க. அதில் இப்போது வந்து பேத்தி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் டிஆர்பியருக்காக எப்படிடா இங்கடா மாட்டுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துனே இருப்பாங்க. அந்த வகையில் அந்த பையன் இறந்ததுனால அது சம்மந்தமாக பிலிக்ஸ் கிட்ட கேட்குறாங்க, பேட்டி கொடுக்க சொல்லி. அது இப்படி விடுங்க. இவர் சொல்கிறாரு, இது வந்து இங்கே பேச நேரம் இல்லை, அது தவறாக நடந்துச்சு விட்டுடுங்க சொல்லி அவர் எவ்வளோ சொல்லி பாருங்க. வேணா இங்கே வந்து டிபேட் பண்ணுற நேரம் இல்லை, டிபேட் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் சொல்லி. அது நடக்கக்கூடாது நடந்துச்சு. இல்லை எங்கேயும் அப்படி சொல்லி உங்கள் பதிலாம் கரெக்டாக இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு மேலே ஒருத்தர் வந்தார் பாரு, கோபாலன் நம்ம அண்ணன் செருப்பாடி மாதிரி சொல்லி அடித்தார். ஒரு அடியும் பத்திரிக்கையாளர் சொல்லக்க முடியல. பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கு துணை முதல்வர் என்ன பண்ண? இவர் எங்க நிர்வாகி இல்லை, இவங்களுக்கு மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அததான் அண்ணன் கேட்டாரு, உங்க கட்சி கொடியை கட்ட போயிட்டு 2 பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துருக்காங்க. அதுக்கு துணை முதல்வர் என்ன பண்ண? இவர் எங்க நிர்வாகி இல்லை, இவர் இருதய நோயாளி. வெளியில வேடிக்கை பார்த்து வந்தவங்க அந்த இழப்பை நாங்க வந்து நிஜமாவே கடலன்ஸ் கூட தெரிவிச்சிருக்கோம். அவங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை செய்வோம். ஆனா இந்த இடத்துல அரசியல் பண்ண முடியும்னா இது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான மனப்போக்கு. இப்படியே பண்ணுங்க, இன்னொரு 10 நாள் பண்ணுவீங்களா பண்ணுங்க, அதுக்குள்ள கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், எலெக்ஷன் வந்துடும், தீர்ப்பு மாறும். அன்னைக்கு தெரியும் நாளை தீர்ப்பு என்ன, மக்கள் மனசுல யார் இருக்கான்னு. உங்களால உங்க கதையெல்லாம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றேன். சேலத்துல நம்ம மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர் வந்து அவமதிக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு சார். குற்றச்சாட்டு அதுதாங்க உங்களுக்கு நரேஷனுங்க வேற. அதாவது நான் ஒரு 2-3 குற்றச்சாட்டு சொல்றேன். இது குற்றச்சாட்டுன்னு முதல்ல பாருங்க. பீகார்ல இருந்து பஞ்சமொழிக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. 3 பேரையும் 2 வயசு குழந்தை, ஒரு 21 வயசு பெண்ணு, ஒரு கணவர் கொடூரமா பாலியல் குற்றம் செஞ்சு கொண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. அது அமைச்சருக்கு தெரியல, செய்தித்துறை அமைச்சருக்கு தெரியல. உங்களை போன்ற செய்தி சேகரிக்க சென்ற நிர்வாகிகள், செய்தி சேகரிக்க சென்ற ரிப்போர்ட்டரை அடிச்சு அனுப்பியிருக்காரு ஒரு எம்எல்ஏ, கிட்னி திருடி இருக்காரு ஒரு எம்எல்ஏ. இதெல்லாம் கேள்வி தெரியல. இங்க வந்து நாங்க எங்க கட்சி கூட்டத்துக்குள்ள வந்துட்டு ட்ரோன் கேமரா வச்சுக்கிட்டு பைனாகுலர் வச்சுக்கிட்டு யார் வருத்தத்தில் இருக்கா உங்களுக்கு தெரியுமா வருத்தத்தில் இருக்கிறாருன்னு கேள்வி கேட்டா கரெக்டாக அதை பதில் தரணும்ல. அதை வாய் முட்டு போகணும். சும்மா இப்படி ஒன்று இருந்தால் நறுக்குன்னு கொடுத்தாரு பதிலடியெல்லாம். நாங்கள் சொல்கிறோம், உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று தான் எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் கேள்வி 10 வச்சுருக்கோம், அதுக்கு பதிலும் தர மாட்டேங்கிறீங்க யாரும். டிஎம்கேயோட ஊடகங்களுக்கெல்லாம் இந்த தெரியல, இவங்களே 200 ரூபா வாங்கி கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில.